வணக்கம். டாலர் சேலரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பேர் ஹரிநாதன். நான் தமிழ் கோரால பங்குச்சந்தை பற்றிய கேள்விகள் மற்றும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு பொதுவாக ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே திரும்ப திரும்ப ஒரே கேள்வியில் தான் கேட்குறாங்க. அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா. இது வருமானத்திற்கான நோக்கத்திற்காக நான் ஆரம்பிக்கலை. ஏன்னா ஒரே கேள்விக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்லி எனக்கு டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்குது. ஸோ இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தெளிவான இதை போட்டு காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த சேனலில் நான் போடுற எல்லா வீடியோவுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். என்கிட்ட கேமராலாம் கிடையாது. யூடியூப் மூலமாக வருமானத்துக்காக நான் ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது ட்ரேடிங்கில். ஸோ இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ட்ரேடர்ஸை உருவாக்குறது தான். அதாவது யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறது கூட ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ரீச் ஆகி அது பேசிவ் இன்கமாக மாறுறதுக்கு சில டைம்ஸ் எடுக்கும். நான் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் உங்களுடைய இயல்பு வாழ்க்கை, தற்போது நீங்கள் இருக்கிற இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் நீங்கள் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் முழு நேர தொழில் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சேனல் ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷமாவது ஆகணும். என்னை கேட்டால் அதுக்கும் கூட தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு 1 மந்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அழகாக நீங்கள் கற்றுக்கிடலாம். நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. டெக்னிக்கல் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்றாப்புல நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ்லேருந்து அப்படியே படிப்படியாக கீழே இந்தியன் மார்க்கெட் வரைக்கும் வந்தாலும் சரி, எது உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லுங்கள். கீழே இருக்கிற லிங்க் ஃபாரெக்ஸ் அண்டு சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 24x7 டேஸ் ட்ரேடிங் ரன் ஆகும். ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல லாபம் வருது. குறைஞ்ச ரிஸ்க்கு தான். நான் அதிகமாக முதலீடு பண்ணலைங்க. நான் ஒரு $250 தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? $250 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20,000க்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு $10 அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணுறேன். என்னுடைய முழு நேர தொழில் அதுதான். ஏன்னா வேறு எந்த வேலையும் நான் பார்க்குற லெவலில் நான் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம். நீங்கள் இப்போ பார்ட் டைமாக பார்க்கணுன்னா ஒரு $5 நீங்கள் சம்பாதிக்கலாம். $5ங்கிறது ஒன்றும் கேவலம் கிடையாது. ஒரு நாளைக்கு $5னா நீங்கள் 20 நாள் எடுத்தால் $100 ஆயிடுது. ஒரு $7,000. அட்லீஸ்ட் உங்கள் பைக்கு செலவுக்கு, அப்புறம் ஏதாவது இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான செலவுக்கு அதை ஒதுக்கி வைக்க முடியும். சரிங்களா? இதை பற்றின எல்லா விவரங்களையுமே நான் படிப்படியாக எல்லா வீடியோலையும் நான் போடுறேன். அதே மாதிரி நான் வீடியோ அதிக நிமிஷங்கள் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்கிட்ட டேட்டா கிடையாது. ஏன்னா 10 MB டேட்டாவை நான் யூடியூப்காகவோ இல்லை எதுக்காகவோ செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பைசா வராது. அது பைசா வருது வரல அது 2வது விஷயம். பட் அதே அந்த 10 MB டேட்டாவை நான் ட்ரேடிங்க்கு செலவு பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு $2 நான் எடுப்பேன். $2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $140 நம்ம ஊர் காசுக்கு. ஸோ உங்கள் டேட்டாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி. இதோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. பின்னாளில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லுவோம். என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் சரி, $789@gmail.com அந்த மெயிலுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா ஏகப்பட்ட பேருக்கு நான் ஏற்கனவே கோரால பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய கான்டாக்டும் என்னால் சேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கேள்வியில் கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது அந்த மெயிலுக்கு கேளுங்க. நான் எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்கிறேன். நன்றி. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கணும். அது மாதிரி நான் இந்த சேனலை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். நான் அதை சொல்ல மாட்டேன். அடுத்து வர எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான். இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் ஒவ்வொரு தடவை என் பேர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது எனக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் ரெக்கார்ட் ஆன் பண்ண அந்த செகண்ட் ஆன் ஆன உடனே என்ன டாபிக் அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன். வேறு எதுவுமே நான் பேச மாட்டேன். இப்படி தான் என்னுடைய வீடியோ எல்லா வீடியோவுமே இருக்கும். நன்றி.